عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار ونيارها وعلى آله وصحبه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது உண்டாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை நெறியை தங்களின் வாழ்வு நெறியாக கொண்டு வாழ்ந்த சங்கைக்குரிய சஹாபாக்கள், அவர்களின் வழியை பின்பற்றி வாழ்ந்த வலிமார்கள், புனிதம் நிறைந்த இறை ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவும் ஷஃபாஅத்தும் என்றென்றும் கிடைத்திட அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே, கடந்த வாரம் நாம் வாழுகின்ற இந்த தேசத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது திணிக்க இருக்கின்ற பொது சிவில் சட்டம் சார்ந்த சில தகவல்களை சொன்னோம். அதனுடைய தொடரில் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் மற்றும் இந்த முஸ்லிம் சமுதாயம் தனக்கென்று வழிவகுத்திருக்கக்கூடிய இந்த ஷரியத் சட்டத்தின் மூலமாக மனித கோடிகளுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள், அதனுடைய விவரங்களை இன்ஷா அல்லாஹ் இவ்வாரம் நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அமைத்து தரப்பட்ட ஷரியத் சட்டம், அது குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் பெருமானாரினுடைய வாழ்வு நெறிகளை கொண்டும் அவர்களை பார்த்து வாழ்ந்த சங்கைக்குரிய சஹாபிகளினுடைய நடைமுறைகளை கொண்டும் ஆலோசனைகளை கொண்டும் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான சட்டம் தான் ஷரியத். அல்லாஹ் ரசூலால் வலியுறுத்தப்பட்டு அதனை சஹாபாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு நல்லோர்களால் பின்பற்றப்பட்டு இந்த தேசத்தில் சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்து இன்று வரைக்கும் அவை பின்பற்றப்படுகிறது. அவைகள் அமல் செய்வதில் சற்று முன்பின்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் காலத்தால் இந்த தேசம் மாத்திரம் மட்டுமல்ல, உலக அரங்கில் வாழுகின்ற முஸ்லிம் சமுதாயம் பின்பற்றக்கூடிய ஒரு அருமையான திட்டமும் சட்டமும் அதனுடைய பயனும் பலனையும் இந்த சமுதாயம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமாக பிற மதத்தவர்களுக்கோ அல்லது பிற சமயத்தவர்களுக்கோ அல்லது பிற சமயங்களை சார்ந்து வாழுகின்ற ஆண் பெண்கோ அல்லது சிறியவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. இஸ்லாமியத்தினுடைய நெறிகள், இஸ்லாமியத்தினுடைய கொள்கைகள், இஸ்லாமியத்தினுடைய கொண்டாட்டங்கள், இஸ்லாமியத்தினுடைய பண்டிகைகள் எல்லாமும் மனித கோடிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்கிற பிற மதத்தவர்கள் கொண்டாடுவதை போன்று பிற மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எந்த அமைப்பும் இஸ்லாமியத்தில் இல்லை. பிற சமயங்களில் வணக்கம் அந்த ஆலயங்களோடு முடிந்துவிடும். ஆனால் இஸ்லாமியத்தின் வணக்கம் என்பது உடலில் உயிர் ஒட்டிக் கொண்டிருக்கும் காலம் வரைக்கும் வணக்கமும் வாழ்க்கையும் இரண்டர கலந்தது. வணங்குதலும் இபாதத்து தான், வாழ்வதும் இஸ்லாமியத்தில் இபாதத்து தான். ஆனால் அது முறையாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு பாதை, அதற்கான ஒரு திட்டம், அதற்கான ஒரு அமைப்பு தான் ஷரியத். ஷரியத் என்கின்ற அரபி வார்த்தைக்கு முறைப்படுத்தப்பட்டது என்று பொருள். ஷரியத் என்கின்ற அரபி வார்த்தைக்கு முறைப்படுத்தப்பட்டது என்று பொருள்.
எதனில் இருந்து முறைப்படுத்தப்பட்டது? குர்ஆனில் இருந்து, ஹதீஸில் இருந்து, அல்லாஹ் ரசூலால் அமைக்கப்பட்டதில் இருந்து முறைப்படுத்தப்பட்ட இந்த ஷரியத்தினுடைய சட்டங்கள் காலத்தால் அழியாதது. இதனுடைய விஷயத்தில் யாரும் எவரும் எந்த விதமான கருத்துக்கள் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமகாலத்தில் நேரடியாக வாழ்ந்த சஹாபிகள் அவர்களுக்கு அனுமதி இல்லை. வரலாற்றில் சிந்தனைக்காக ஒரு நிகழ்வு, சய்யிதுனா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் மகரினுடைய விஷயத்தில் ஒரு அளவை தீர்மானிக்கிறார்கள். மகரினுடைய அளவு இவ்வளவுதான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது உமர் அவர்களினுடைய ஆட்சியில் ஒரு சஹாபியத்தான பெண்மணி வருகை தந்து வினா தொடுத்தாள். கலீஃபா அவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்-குர்ஆனில் நீங்கள் விரும்பிய அளவிற்கு மகர் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கின்ற பொழுது அதனை நீங்கள் எப்படி மட்டுப்படுத்தலாம், நீங்கள் எப்படி வரையறுத்து கூறலாம் என்று கேட்ட பொழுது கலீஃபா உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தாங்கள் கேட்ட கேள்வி நியாயமானது, நான் அதற்கு கட்டுப்படுகிறேன், நீங்கள் விரும்பிய அளவு கொடுக்கலாம் என்றார். அவர்கள் காலத்தினுடைய அவசியத்தையும் சூழ்நிலையும் கருத்தில் கொண்டு ஆண்களினுடைய திருமண விஷயத்தில் காலதாமதங்கள் ஏற்படுகிறது என்பதனை எல்லாம் காலத்தினுடைய அவசியம் உணர்ந்து சொல்லப்பட்ட செய்தி. ஆனால் ஒரு பெண் கேள்வி கேட்டாள். ஆனால் அந்த பெண்ணின் கேள்விக்கு உமர் அவர்கள் அடங்கி போனார்கள், எதிர்த்து பேசவில்லை. நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன், என்னை எதிர்ப்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று உமர் அவர்கள் கேட்கவில்லை. நீ சொல்லியது சரி, அல்லாஹ்வினுடைய வாக்கிற்கு முன்னால், அல்லாஹ் ரசூலினுடைய வாக்கிற்கு முன்னால் இந்த உலகத்தில் மனிதர்கள் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதனை உமர் அவர்கள் ஏற்று பிரகடனப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமியத்தில் ஷரியத்தினுடைய சட்டம் மனித குலத்திற்கு நன்மை வைக்கவை. ஆனால் ஆளுகின்ற மத்திய அரசு தன்னுடைய மதவாத சக்தியை தன்னுடைய மூளையில் இரத்தமாக ஓடக்கூடிய இந்த அரசு இஸ்லாம் பெண்களினுடைய விஷயத்தில் உரிமையை வழங்கவில்லை. அதில் தலாக் என்கின்ற ஒரு செய்தியை முற்படுத்தி இருக்கிறது. அருமையானவர்களே, தலாக்கை குறித்து குர்ஆன் பேசுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதும் நீண்ட பட்டியலுக்கு உரியது. குர்ஆன் எடுத்த எடுப்பில் தலாக் சொல்லவே இல்லை. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா என்கின்ற அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவார். கணவன் மனைவியாக வாழுகின்ற அந்த தம்பதியர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது அவர்கள் அந்த கணவன் தன்னுடைய மனைவியோடு உபதேசிக்கட்டும். உபதேசத்தில் வேறுபாடு வருகின்ற பொழுது தனது படுக்கையை அவர் விலக்கி வைக்கட்டும். அதனின் மூலமும் வேறுபாடு வருகின்ற பொழுது தன்னுடைய குடும்பங்களில் இருந்து மத்தியஸ்தம் பண்ணட்டும். அந்த நிலையிலும் ஏற்பாடு, எல்லாவற்றிலும் எதுவுமே பலன் தராது என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது மாத்திரம்தான் தலாக் என்கின்ற வார்த்தைக்கு அனுமதி. அதுவும் எடுத்தவுடன் தலாக் என்று ஒரே அடியாக தலாக் என்று சொல்லிவிட முடியாது. ஷரியத்தில் இதனுடைய விஷயத்தில் நிர்வாக பெருமக்களும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். எடுத்தவுடன் தலாக்கும் சொல்லிவிட்டால் முத்தலாக்கு நிகழ்ந்துவிடும். ஆனால் ஷரியத்தின்படி ஒருவன் தலாக் விடுகின்ற அந்த ஆரம்ப கட்டத்திலேயே தலாக் என்று சொல்லக்கூடாது. சொன்னால் நிகழ்ந்துவிடும், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு தலாக்குத்தான் சொல்ல வேண்டும். அந்த தலாக்கினுடைய காலகட்டத்தில் அவள் அசுத்தமடைந்த நிலையில் சொல்லக்கூடாது. அவள் சுத்தமாக இருக்குகின்ற பொழுது சொல்ல வேண்டும். சுத்தமாக இருந்து அந்த இடைப்பட்ட காலங்களில் அவளுக்கு யோசிப்பதற்கு, சிந்திப்பதற்கு நாம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். சில உபதேசங்கள் நாம் எடுத்துச் செல்கின்ற பொழுது பயன் தராது. ஆனால் அந்த உபதேசத்தை அவர்கள் அசைவு ஓடுகின்ற பொழுது, தனியாக சிந்திக்கின்ற பொழுது அதில் மாற்றங்கள் வரலாம். ஆகையினால் ஒரு தலாக்கு சொல்லி அந்த தலாக்கினுடைய கால அவகாசத்திற்குள்ளால் அவள் சிந்தித்தோ அல்லது அவர்களினுடைய உபதேசங்களின் மூலமாகவோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால்தான் நீங்கள் ஒரு தலாக்கை விட்டு அந்த தலாக்கில் இருந்து அவள் திருந்துவதற்கான கால அவகாசத்தை எதிர்பாருங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது.
அதற்கு பின்னால் அவள் எந்த நிலையும் வரவில்லை, எந்த உபதேசமும் பயனளிக்கவில்லை, எந்த மத்தியஸ்தமும் அவளுக்கு பிரயோஜனப்படவில்லை என்ற நிலை வருகின்ற பொழுது மாத்திரம்தான் தலாக் விட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மத்திய அரசு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், பெண்கள் ஆண்கள் தான் தலாக்கை விடலாம், பெண்கள் தலாக்கு விடக்கூடிய நிலை இல்லை என்று யாரோ ஒரு சில பெண்கள் சொன்னார்கள் என்பதனை வைத்து இந்த தேசத்தில் ஷரியத் சட்டத்தை உடைத்தெறுவதற்கு அவர்கள் முன்வருகிறார்கள். அப்படி அல்ல. ஆண் விடுவதற்கு பெயர் தலாக், பெண் விடுவதற்கு பெயர் பெண்ணும் தலாக்கு சொல்லலாம். ஆனால் வார்த்தை வேறு. அந்த வார்த்தைக்கு பெயர் ஹுலா என்றும் ஃபஸ்ஹ் என்றும் அவைகள் சொல்லப்படுகிறது. உதாரணமாக, ஒரு கணவன் மனைவியாக வாழுகிறார்கள். வாழுகின்ற காலகட்டங்களில் கணவனின் மூலமாக மனைவிக்கு எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லை. உறவு ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ வாழ்க்கையில் எந்த வசந்தங்களையும் அவள் காணவில்லை என்ற ஒரு நிலை வந்தால், அந்த கணவனின் மீது காதியிடம், நீதிபதியிடம் அவள் தகுந்த காரணத்தை சொல்லி சாட்சிகளை வைத்து அவளினுடைய அந்த கணவன் மனைவி என்கின்ற பந்தத்தில் இருந்து இவள் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதற்கு பெயர் ஹுலா. அதே நேரத்தில் கணவன் இருக்கிறார், எங்கோ இருக்கிறார், அவனுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தலைமறைவாக இருக்கிறார், நாடோடியாகிவிட்டார், அவனின் மூலமாக எந்த நிலையும் இல்லை என்று சொன்னார். அதே பெண் தன்னுடைய நீதிபதியிடம், காதியிடம் தன்னுடைய தகவலை கூறி அந்த திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அதற்கு பெயர் ஃபஸ்ஹ். அருமையானவர்களே, இது மாத்திரம் மட்டுமல்ல, பெண்ணுக்கு தலாக்கு சம்பந்தப்பட்ட ஆண் விடுவதற்கு பெயர் தலாக்கு என்று சொன்னால் பெண்ணும் அந்த தலாக்கை சொல்வதற்கான நிலைப்பாடு இருக்கிறது. அரபியில் அந்த வார்த்தைகள் மாறுபடுமே தவிர வேறு எந்த நிலையும் கிடையாது. ஆணுக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கையின் வளங்களில் இன்பங்களை மேற்கொள்வதற்கு அதிகாரம் இருக்கிறதோ, உரிமை இருக்கிறதோ, அதே உரிமை தீனுல் இஸ்லாத்தில் தீன்மணி பெண்களுக்கும் இருக்கிறது. திறந்து பேச போனால் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை திறந்து பேச போனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் நிறைய பேர்கள் மதிய வேளை உணவு உண்ண முடியாது. இஸ்லாம் சொல்லித் தரும், ஒரு பெண் அவள் உன்னுடைய வாழ்க்கை உணவுக்கு மாத்திரம்தான் துணைவி, ஒத்தாசை. ஆனால் உனக்கு அவள் சமைத்து தர வேண்டும் என்றோ, துவைத்து தர வேண்டும் என்றோ, உன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் என்றோ ஷரியத்தில் சட்டம் கிடையாது. ஷரியத்தில் சட்டம் கிடையாது. கால வழக்கத்தில் அந்த பந்தபாஷங்களோடு ஒரு சேவை என்கின்ற மனப்பான்மையில் செய்கிறார்களே தவிர அவைகளை செய்வதற்கு அவர்களுக்கு ஷரியத்து சட்டம் ரீதியாக கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெண் துவைப்பதற்கு சம்பளம் கேட்டார், சமைப்பதற்கு சம்பளம் கேட்டார், பிள்ளைகளை பராமரிப்பதற்கு கூலி கேட்டால் ஒரு கணவன் கொடுத்தாக வேண்டும். மார்க்கம் பேசும், ஒரு பெண் தான் வீட்டில் வாழுகின்ற காலையில் திருமணத்திற்கு முன்னால் தன்னுடைய வீட்டில் வாழுகின்ற பொழுது அவர்களுடைய வீட்டில் வேலையாளர்கள் வைத்துதான், கூலிக்காரர்கள் வைத்துதான் அவர்கள் சமைத்து சாப்பிட்டார்கள், துவைத்தார்கள் என்று சொன்னால் அதே சலுகையை திருமணத்திற்கு பின்னால் கணவன் கொடுப்பது கடமை என்று ஷரியத்தில் பேசும். அருமையானவர்களே, ஷரியத்தினுடைய சட்டமும் அது கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டமும் பெண்களினுடைய விஷயத்தில் பாதிப்பு அல்ல, அவர்களுக்கு பாதுகாப்பு. ஷரியத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் தீனுல் இஸ்லாத்தில் பெண்மணிகளுக்கு பாதுகாப்பு. ஆனால் இந்த மத்தியில் ஆடுகின்ற இந்த மோடியான கேடியான இந்த பாடி சொல்கிறான், இந்த தீனுல் இஸ்லாத்தில் ஷரியத்தினுடைய சட்டத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை, பாதுகாப்பு இல்லை என்று பேசுகிறார். எதை வைத்து பேசுகிறார்? அவன் கட்டிய யசோதாவிற்கு அவன் பாதுகாப்பு கொடுத்தானா? அவனுடைய மனைவி யார் என்று கேட்கிறாள். என்னை மனைவி என்று அவன் ஏற்றுக்கொண்டாரா என்று பேசுகிறாள். தான் ஆசிரியர் பணி செய்து ஓய்வு செய்து விட்டதற்கு பின்னால் தான் இந்த தேசத்தில் பிரதமராகி அவன் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் முஸ்லிம்களை பல்லாயிரக்கணக்கான பேர்களை அறுத்தறிந்தார். இஸ்லாமியர்களினுடைய இதயங்களிலும் சிந்தனைகளிலும் இரத்த நாளங்களிலும் இருந்து இன்றும் அகலவில்லை. 2002 குஜராத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்று பாராமல், சிறுவர்கள் என்று பாராமல் அறுத்து எரிந்து முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கொந்தளிப்பை, பாதிப்பை ஏற்படுத்தினார். இந்த தேசத்தின் கேவலம் நமக்கெல்லாம் அல்லாஹ் அருளிய ஒரு
இந்த முசீபத் அவரையெல்லாம் இந்த நாட்டின் பிரதமராக்கி பார்த்து அவனுக்கு கீழால் வாழுகின்ற ஒரு கை செய்வது. அருமையானவர்களே, இஸ்லாம் வரையறுத்திருக்கக்கூடிய சட்டம் எல்லாம் எல்லா விஷயத்திலும் சற்று நிதானமாக யோசித்து பார்த்தால் அவை பாதுகாப்பையும் பயனையும் தருமே தவிர எந்த விதத்திலும் ஷரியத் பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த ஷரியத்து சட்டத்தை சில நடுநிலையான மாற்று மத சகோதரர்கள் கூட சொல்கிறார்கள், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் உலக அரங்கில் வாழுகின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஷரியத்து சட்டம் வந்தால் குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஷரியத்தினுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள். இன்றைக்கு இந்த தேசத்தில் முஸ்லிம்களின் மீது மாத்திரம் இந்த பொது சிவில் சட்டத்தை நுழைத்து அவைகளின் மூலமாக இஸ்லாமியர்களை கேலிக்கூத்தாக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த பாசிச அரசு யோசிக்கட்டும். இந்த முறை இந்த நாம் வாழுகின்ற இந்த தேசத்தில் எத்தனையோ வேறுபாட்டில் உடன்பாடு. தமிழில் கூட ஒரு இது உண்டு, செப்பு மொழி 18 எனினும் சிந்தனை ஒன்றுடையார். மொழியால் நாம் பல்வேறுபட்ட மதத்தை உடையவர்கள், ஆனால் நாட்டால் இந்தியர்கள் என்று தமிழில் மொழி உண்டு. எல்லா மாநிலங்களில் நாம் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் பிற மாநிலங்களில் கிடையாது. பிற மாநிலங்களில் கிடையாது. நீ ஒரு சட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தால் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக ஒன்றால் கொண்டு வர முடியுமா? கிரிமினல் லா என்று சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டத்தில் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் ஒரே அமைப்பு இருக்கிறதா? நாம் ஆளுகின்ற தமிழகத்தில் 16 ஆண்டுகள், கேரளாவில் 7 ஆண்டுகள், இப்படி ஒவ்வொரு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஆண்டுகள் வேறுபடுகிறது. ஒவ்வொரு சட்டத்தினுடைய அந்த பின்னணியையும் பார்த்தால் வாழுகின்ற இந்த தேசத்தில் வேறுபாடுகள் இருக்கிறது, மாறுபாடு இருக்கிறது. இந்திய அரசியல் சாசன அமைப்பில் இஸ்லாமியர்களுடைய விஷயம் மாத்திரம் மட்டுமல்ல, 3 பெரும் விஷயங்களில் ஆளுகின்ற எந்த அரசும் தன்னுடைய தனிப்பெரும் பிரத்தியோகத்தை, அதிகாரத்தை அவர்கள் முழங்க முடியாது. முதலாவதாக, எல்லோர்களும் சமம். இந்தியர்கள் சட்டத்தின் முன் எல்லோர்களும் சமம். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் யார் என்ன தவறு செய்கிறாரோ அந்த தவறினுடைய விஷயத்தில் உரிய சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு அதெல்லாம் நிரூபணமானதற்கு பின்னால் தான் தண்டிக்க வேண்டும். ஆனால் என்ன செய்கிறீர்கள்? காஷ்மீரில் என்ன நடக்கிறது? யூபியில் என்ன நடக்கிறது? ஒரிசாவில், ராஜஸ்தானில், இன்னும் பல மாநிலங்களில் முஸ்லிம்களினுடைய நிலை என்னவானது? எத்தனை பேர்களை அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னால் நீங்கள் அவர்களை தீர்த்து கட்டினீர்கள். இதுவெல்லாம் இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு உரியதா? இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் 3 பெரும் செய்திகள். ஒன்று, சட்டத்தின் முன் சமம் என்கின்ற நிலை. இரண்டாவது, சுயமாக சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் இந்த தேசத்தில் எந்த மதத்தை சார்ந்தவனானாலும் அவனுக்கு அதிகாரம் உண்டு. நான் ஒன்றை யோசிக்கிறேன், அதனை எனக்கு சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. அதனை யாரும் தடுக்க முடியாது. இது இந்திய அரசியல் சாசன சட்ட அமைப்பில் கோல்டன் டயாங்கிள் என்று சொல்லக்கூடிய தங்க வளைவுகள் என்று இந்திய அரசியல் சட்டத்தில் போற்றப்படுகின்ற நிலைப்பாட்டில் இது ஒன்று. அதே போல ப்ரொடெக்ஷன் ரைட் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சட்டத்தின் மூலமாக இந்த உலகத்தில் கண்டிப்பதற்கு, தண்டிப்பதற்கு அல்லது வணிகம் செய்வதற்கு, ஒரு பொருளை வாங்குவதற்கு, விற்பதற்கு இந்த தேசத்தில் கீழ் குடிமகனாக இருந்தாலும் சரி, முதல் குடிமகனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் உரிமை உண்டு. அப்படி ஒரு நிலையை நீங்கள் வைத்தால் உங்களினுடைய ஆலயங்களில் மற்றவர்களை நீங்கள் பூஜை செய்ய முடிவீர்களா? இந்த தேசத்தில் எதை வைத்து பேசுகிறார்? ஆளுகின்ற வர்க்கத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக நாம் ஆட்டி விடலாம், படைத்து விடலாம் என நினைக்கிறாயா? கேடியே, மோடியே, உனக்கு உலக அரங்கில் நாங்கள் எச்சரிப்போம். நிச்சயமாக, சத்தியமாக இந்த தீனுல் இஸ்லாத்தில் இருந்து ஒரு பிடி கூட நாங்கள் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலை வறுமை என்று சொன்னால் இந்த இஸ்லாமியர்களுடைய நிலை ஷரியத்து தான் என்கின்ற நிலையில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அது விஷயத்தில் உலக அரங்கில் முஸ்லிம் சமுதாயம் ஒருங்கிணைவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அருமையானவர்களே, இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் எவ்வளவு, இஸ்லாமியர்கள் செய்த ஆற்றிய பணிகள் எவ்வளவு. நாங்கள் இந்த தேசத்தில் எத்தனையோ மதங்கள் ஈடுபட்டு விட்டன. சபர்மன மதங்கள் இல்லை, புத்த மதங்கள்,
தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் புத்தரை போல இஸ்லாமியர்கள் எங்கோ ஒரு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து தங்களின் மதத்தை வளர்த்துக் கொள்வோம் என்ற நிலை இல்லை. இந்த தேசத்திற்காக பாடுபட்டு உழைத்து இன்றைக்கு அகண்ட பாரதம், பெரிய ஒன்றிணைந்த இந்தியா என்று சொல்வதற்கு தங்களின் உடலாலும் பொருளாலும் இரத்தத்தாலும் சிந்தனையாலும் செயலாலும் தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள். இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய 26.5 கோடி இஸ்லாமியர்கள். நீ 18 கோடி என்று கள்ளக்கணக்கு காட்டிக் கொண்டிருக்கிறாய். இந்த தேசத்தில் 26.5 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 26.5 கோடி இஸ்லாமியர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று வேறல்ல. பாரதம் பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வன் நின்னலை வகற்றாது என பாரதியார் பாடி காட்டிய பாடல் வரிகளுக்கொன்றும் என்றும் இஸ்லாமியர்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாபி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே என்றுதான் இஸ்லாமியர்களினுடைய மூச்சும் பேச்சும் முழங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கைபர் கணவாயின் மூலம் வந்தவர்கள் உங்களின் சொந்த நாடு துருக்கி பாகிஸ்தான் என்று சொல்லுகின்ற காரணத்தால் நாங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடவோ அல்லது பயப்படவோ நிச்சயமாக மாட்டோம். அல் குர்ஆன் பேசும் லா யகாஃபூன லௌமத லாயிமின், படிப்பவனினுடைய படிப்புக்கெல்லாம் பயப்படாத நிலையில் வலம் யக்ஷா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டோம் என்ற நிலையில் வாழ வேண்டும் என்று எங்களின் வேதம் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. நாங்கள் எந்த நாட்டில் எந்த இடத்தில் வாழுகின்றோமோ அதனின் மூலமாக, முஸ்லிம்களின் மூலமாக அந்த நாட்டின் கண்ணியம் இருக்கிறது. அந்த நாட்டின் பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது. அந்த நாட்டில் பிற மதத்தவர்கள் வாழுவதற்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம். பிற மதத்தவர்கள் எங்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களாக, அவர்களினுடைய சொத்து, அவர்களின் பொருளாதாரம், அவர்களினுடைய பிள்ளைகள் எல்லாமும் பாதுகாக்கப்படுகிறது. எந்த ஒரு முஸ்லிமின் மூலமாக பிற மாற்று மத சகோதரர்களினுடைய வீடுகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா நீங்கள் உருவாக்குவீர்கள், அது வேறு செய்தி. ஆனால் யதார்த்தமாக வாழுகின்ற முஸ்லிம்கள் ஒன்று கூடி வசிக்கின்ற இடங்களில் இருந்து பிற மதத்தவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்களா? பிரச்சனைகள் வந்தால் கூட சுமூகமாக அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேசக்கூடிய நிலையில்தான் இந்திய தேசம் முழுவதற்கும் இருக்கிறோம். இந்திய தேசம் மாத்திரம் மட்டுமல்ல, உலகரங்கிலே முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தனிப்பட்ட சப்தத்தின் மீது, ஒரு சமூகத்தின் மீது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி அதனின் மூலமாக குளிர்காய நீ நினைக்க வேண்டாம். ஆடு நனைகிறது என்று ஓநாய் கவலைப்பட அவசியமில்லை. ஆடு நனைகிறது என்று ஓநாய் கவலைப்பட அவசியமில்லை. ஷரியத்து சட்டத்தில் கோளாறு என்று நீ பேசுவதற்கு இந்த தேசத்தின் சட்டம் அனுமதிக்காத போது இதற்கு முஸ்லிம்களின் மீது பிரச்சனையை, கேள்விகளை எழுப்பி அவர்களுடைய சீரான வாழ்க்கையை சிதைக்க நினைக்கிறாய். அதனின் மூலமாக நீ என்ன நாடுகிறாய், என்ன நினைக்கிறாய்? இந்த தேசத்தில் மிக அமைதியாக மதங்களை தாண்டி ஒவ்வொருவர்களும் மனமிட்டு பேசிக் கொண்டுதான் இருந்தோம். எல்லோர்களும் சுமூகமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தோம். எப்பொழுது பிரச்சனை வந்தது இந்த தேசத்தில்? 1992 இந்த தேசத்தின் இதய சின்னமாக இருந்த பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுதுதான் இந்த தேசத்தில் பிற சமயத்தவர்களோடு கருத்து வேற்றுமை வந்ததை விட அந்த கருத்து வேற்றுமையில் கூட நாங்கள் அநாகரிகமாக எதனையுமே கையாளவில்லை, அதாரியமாக எதையுமே கையாளவில்லை. எங்களின் சகோதரர்களை நீங்கள் பம்பாய் மாநகரத்தில் படுகொலை செய்தீர்கள். அதற்கு சில இளைஞர்கள் தங்களின் உணர்வுகளை மீறி செயல்பட்டார்கள். ஆனால் இந்த தேசத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம் அமைப்போ இஸ்லாமியத்தினுடைய தலைவர்களோ அது குறித்து எதுவும் பேசவில்லை. 1985 சாபான வழக்கு வந்த பொழுது இந்திய பாராளுமன்றத்தில் பனாத்வாலா என்ற ஒருவரின் மூலமாக இந்த ஷரியத்து சட்டம் பாதுகாக்கப்பட்டது. குரல் கொடுத்தார். அது சம்பந்தமாக அன்றைய பிரதமர் ராஜீவ் ஆலோசனை செய்தார். அதற்கான எல்லா தீர்வுகளையும் கண்டு காலத்தால் இதற்கு பின்னால் முஸ்லிம்களினுடைய விஷயத்தில் யாரும் எந்த விதமான கேள்விகளையும் எழுப்பக்கூடாது என்று இஸ்லாமியத்தினுடைய எல்லா சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களினுடைய தனி உரிமைகளினுடைய விஷயத்தில்
ஆளுகின்ற எந்த அரசிற்கும் அதிகாரம் இல்லை என்று கையொப்பமாக்கி அவைகளை சட்ட திருத்தமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது அரசியலினுடைய சாசனத்தில் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் ஒரு தனிப்பட்ட சமூகத்தை, ஒரு முஸ்லிம்களினுடைய கொந்தளிப்பை, ஒரு எதிர்ப்பை நீ சம்பாதிப்பதன் மூலமாக என்ன செய்ய போகிறாய்? பாபரி மஸ்ஜிதை இடித்ததற்கு மிக காரணமாக இருந்த கல்யாண சிங் யாதவ் இன்றைக்கு அவனினுடைய நிலை என்ன? கையாலாகாத நிலை. அவன் யாரை ஏவினாரோ அவர் இன்றைக்கு அழைப்பாளராக இருக்கிறார். பல்பீர் சிங் ஆமீர் அப்துல்லாவாக மாறி இன்றைக்கு தொழுகைக்கு பள்ளிவாசலின் பக்கம் சமுதாயத்தை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஏவிய நீ உனக்கு எந்த விதமான கேட்பாரற்று நாதியற்றவனாக ஒரு காலத்தில் வெத்தரையை போட்டுக் கொண்டிருந்தாய். இன்றைக்கு அதற்கும் வக்கில்லாமல் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாய். இந்த தேசம் பாடம் கற்றுக் கொடுக்கும். அருமையானவர்களே, இந்த தேசத்தில் நாம் வாழுகிறோம். நம்முடைய உணர்வுகள் மதிக்கத்தக்கது. ஆனால் மார்க்கத்தின் மீது முரண்பாடு வருகின்ற பொழுது, மார்க்கத்தினுடைய அடிப்படை உரிமைகளை அவர்கள் தகர்த்தெறிய வேண்டும் என்று வருகின்ற பொழுது, நாம் நம்முடைய உணர்வுகளை நம்முடைய ஒருமித்த நிலையில் எந்த ரீதியாக எந்த நாகரிகமான வெளியீட்பாடுகளோடு அவர்களை எதிர்க்க வேண்டுமோ நாம் அவர்களை கட்டாயமாக எதிர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் முஸ்லிம் கிடையாது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் ஷரியத்து சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் அவன் இருக்க வேண்டும். அதற்கு பாதிப்பு என்று வருகின்ற பொழுது கட்டாயம் பதில் சொல்லியாக வேண்டும். அப்படி பதில் சொல்லுகின்ற நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் நிச்சயமாக அந்த பாதிப்பினுடைய விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அருமையான முறையில் பாதுகாத்து தருவார். குர்ஆன் கற்கிறது, அம்மை யஜீபு முதர்ர இலா தஆஹு. மனிதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது, மனிதன் நிர்பந்தத்திற்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவனுக்கு இந்த உலகத்தில் என்னை தவிர பதில் சொல்ல யார் இருக்கிறார் என்று கேட்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு சாதாரணமாக ஒரு பாதிப்பு, வியாபாரம் ரீதியாக, உடல் ரீதியாக, ஏதோ ஒரு ரீதியாக பாதிப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எவ்வளவு செலவழித்தாலும் முயற்சி செய்தாலும் நம்முடைய மனோநிலையில், நம்முடைய சிந்தனையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொறுமையை, ஒரு திருப்தியை தந்தால் மாத்திரம்தான் அதிலிருந்து நாம் மீள முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த மன அழுத்தத்தின் மூலமாக நாம் மௌத்தாக கூட ஆகிவிடுவோம். அருமையானவர்களே, நிச்சயமாக மனிதனுக்கு பாதிப்பு என்று வருகின்ற பொழுது அந்த பாதிப்பிற்கு அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் பாதுகாக்கவும் முடியாது, பதில் சொல்லவும் முடியாது. அந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் மிக உறுதியாக இருக்க வேண்டும். சந்தைக்குரிய சஹாபிகள் அந்த எண்ணத்தில் இருந்தார்கள். அதனால்தான் இந்த உலகத்தில் அவர்களை எதிர்த்தவர்கள் தோற்றார்கள். இந்த தேசத்தினுடைய வரலாற்றை நீங்கள் படித்தால் எங்களுக்கு வரலாறு இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு வரலாறு இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு மிக பெரும் பாரம்பரியம் இருக்கிறது, இந்த தேசத்திலும் இருக்கிறது, இறைமறை ரீதியாக இருக்கிறது. ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏற்றமிகு சந்ததிகள், உம்மத்துகள் என்கின்ற ரீதியாகவும் இருக்கிறது. இதனை பெரும் மதத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்து மதத்தின் பகவத்கீதையிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாரம்பரியம் பற்றி இருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தை ஆளுகின்ற உனக்கு என்ன வரலாறு இருக்கிறது? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? கட்டிய மனைவி உன்னை குற்றவாளி என்கிறார், எனக்கு அவன் கணவன் இல்லை என்கிறார். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கணவனுக்கு மனைவியாக வாழ்வதற்கு, ஒரு மனைவிக்கு கணவனாக வாழ்வதற்கு தகுதி இல்லாத நீ ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த சட்டத்தை தகர்ப்பதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று நாங்கள் கேட்கிறோம். இதைவிட சரி, உன்னுடைய விவாதத்தின்படியே வந்தார், உன்னுடைய பேச்சையே மதித்து வந்தார், ஒரே ஒரு பெண், மாநிலத்தில் ஒரு பெண், உத்தரகாண்டில் ஒரு சஹீரா பானு, வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் ஒரு இஸ்ரத் ஜஹான், அந்த இரண்டு பேர்கள் நீதிமன்றத்தை அணுகிறார். எந்த ரீதியாக அவர்கள் வழக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர்களின் குடும்பத்திற்கு மாத்திரம்தான் நீ பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாய். தவிர காலங்காலமாக பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய ஒரு சமூகத்தை நீ கேட்பதற்கு நீ யார்? அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று கூறுகிறோம். இந்த தீனுல் இஸ்லாமும் இஸ்லாம் சார்ந்த நிலைப்பாடும் மிக உறுதியானது. அதனுடைய விஷயத்தில் முஸ்லிம்கள் ஏழைகளாக கோழைகளாக இருப்பது போன்று உனக்கு தெரியும். ஆனால் எங்களினுடைய உணர்வுகளை கட்டமைத்து விட்டால் நிச்சயமாக சத்தியமாக இந்த தேசம் தாங்காது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான் 1992 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பொழுது திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஆணும் பெண்ணும் பீடி சுத்தி பழகியவர்கள்.
ஆணும் பெண்ணும் பீடி சுத்தி புழங்கியவர்கள், தங்களின் பீடி தட்டை விட்டு வீட்டு திண்ணையை விட்டு வெளியேறாத அந்த மக்கள் அந்த இறையெண்ணம் இடிக்கப்பட்ட பொழுது அவர்களின் உணர்வுகளை தாண்டி ராணுவங்களையே எதிர்த்தார்கள், இரும்பு படைகளை எதிர்த்தார்கள். அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. என்ன இவர்கள் என்ன பலம் அல்லாஹ் கொடுத்தார். இந்த தீனுல் இஸ்லாத்தை நாம வாழாத பொழுது கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு சில பல பலங்களை எதிர்கொண்டு விடுவார். இது நிதர்சனமான உண்மை. எத்தனையோ நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழகத்தில் மாத்திரம் மட்டுமல்ல, இந்த தேசத்தில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. கேரளாவில் ஒரு ஆசிரியர், ஒரு கல்லூரி பேராசிரியர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்தை குறித்து தவறான வினா தொடுத்த பொழுது அந்த கல்லூரியினுடைய மாணவன் அந்த ஆசிரியரின் விரலை வெட்டினார். இது நிதர்சனம். சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. ஆனால் அவர் சொன்னார், என்ன தெரியுமா, இப்போதைக்கு விரலை வெட்டி இருக்கிறோம், இனிமேலும் உன்னுடைய சேட்டைகள் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் ஏற்படுமே என்று சொன்னார். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கேரள மாநிலத்தில் ஒன்றிணைந்து உனது கழுத்தை வெட்டுவோம் என்று அவனுக்கும் அறிவிப்பு கொடுத்து இந்த தேசத்திற்கும் சவால் விட்டார்கள். முஸ்லிம்களினுடைய உணர்வு ஒரு சாதாசீதாவாக இருக்குமே தவிர அவைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டால் இந்த தேசம் தாங்காது. 3 லட்சம் முஸ்லிம்களை இந்தியாவினுடைய சுதந்திரத்தின் போது பிரச்சனைகள் வந்த பொழுது 3 லட்சம் முஸ்லிம்களை நீங்கள் கொலை செய்தீர்கள். அந்த 3 லட்சம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் ஒரு முஸ்லிம் உயரமான தொப்பியை போட்டு அந்த டெல்லி மாநகரத்தையும் சென்னை மாநகரத்தையும் சுற்றி வந்தாரே கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப், மறக்க முடியுமா? என்ன செய்வாய் என்று கேட்டார். நான் இந்த தேசத்தில் வாழுகிறேன், ஆனால் உங்களினுடைய பிரச்சனையின் மூலமாக இந்த தேசத்தை விட்டு ஓட மாட்டேன். ஒருவேளை இந்தியாவின் எல்லை போருக்கு ஆள் தேவைப்படுமையானால் என் மகன் மியான் கானையும் நான் அனுப்பி வைப்பேன். அது விஷயத்தில் நான் வேறுபட மாட்டேன், மாறுபட மாட்டேன் என்று கர்ஜித்து நின்றாரே காயிதே மில்லத். என்ன செய்ய முடிந்தது? தனித்தவர் தான், ஏழையானவர் தான், படித்தவர், பட்டம் பெற்றவர், பண்பாளர். ஆனால் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் அவரினுடைய பலத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதே ராமநாத தமிழகத்திற்கு பாடம் கற்றுக் கொடுத்தார் காயிதே மில்லத். கலைஞரினுடைய ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்களை ஒழிக்கிட வேண்டும், முஸ்லிம் லீக்கை அழித்து விட வேண்டும் என்று ஒரு நப்பாசையில் அவர் செய்த சித்து விளையாட்டில் தமிழகத்தில் முதலாக முஸ்லிம் லீக் ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் கொண்டு கூட்டி இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்வோம் என்று நினைத்து காயிதே மில்லத்திடம் கலைஞர் மன்னிப்பு கேட்டார். இது வரலாறு 70களில் நடந்தது. அருமையானவர்களை யோசித்து பாருங்கள். இந்த தேசத்தினுடைய நிலைப்பாடுகளில் ஒரு தனித்தவர் இஸ்லாமியர்களுக்கு இருக்குகின்ற உணர்வு, ஒட்டுமொத்தவர்களும் நாங்கள் ஒரு அணியின் கீழ் இணைந்து நாங்கள் எங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டால் இந்த தேசத்தில் நீங்கள் இல்லாமலாகிறீர்கள். இந்த தேசம் அகண்ட பாரதம், ஒருங்கிணைந்த இந்தியா என்பதனை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள், கஜினி முகமதில் இருந்து அவுரங்கசீப் வரைக்கும். ஆனால் அவர்களைத்தான் நீங்கள் துரோகிகள், விரோதிகள், வன்முறையாளர்கள் என்று பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் நஞ்சை அறியாத அந்த பிஞ்சு உள்ளங்களில் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதனை என்றாவது யோசித்ததுண்டா, சிந்தித்ததுண்டா? அவுரங்கசீபினுடைய ஆட்சி காலத்தில் தனக்கு பணிவிடை செய்த அத்துணை பேர்களும் மாற்றுமத சகோதரர்கள். ஒரு முறை கூட கேட்ட பொழுது, நீங்கள் உங்களுக்கு இந்த தேசத்தில் முஸ்லிம்களின் மீது 5 நேர தொழுகைதான் கடமை, எப்பொழுது பார்த்தாலும் தொழுது கொண்டிருக்கிறீர்களே என்று அவுரங்கசீபிடம் கேட்ட பொழுது மாமன்னர் அவுரங்கசீப் சொன்னாராம், இந்தியாவினுடைய ஒரு மூலை அன்றைய எகிப்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய எகிப்து அந்த அகண்ட பாரதத்தின் ஒரு மூலை. அந்த எகிப்தின் மன்னனான ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆயிலா, நான் தான் உங்களின் உயர்வான கடவுள் என்று சொன்னான். எகிப்துக்கு மன்னனாக இருந்த ஃபிரௌனுக்கு தான் இறைவன் என்ற நினைப்பு வந்த பொழுது, இந்த பரந்து விரிந்த இந்த பாரதத்திற்கு மன்னனாக இருக்கக்கூடிய எனக்கு அந்த தற்பெருமை வந்துவிடக் கூடாது, நான் அல்லாஹ்வின் அடிமை என்பதனை உணர்த்துவதற்காக நஃபிலை தொழுது கொண்டிருக்கிறேன் என்று மாமன்னர் அவுரங்கசீப் சொல்லிய வரலாறு செய்தியை
தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர் ஆரணியைச் சேர்ந்த கிப்பன் என்பவன் சமீபத்தில் வெளியிட்டு இருக்கிறார். யோசிக்க வேண்டும் தோழர்களே, இஸ்லாமியர்களினுடைய பாரம்பரியம், அந்த வரலாறுகள், அவைகளையெல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளால் நம்மால் பேச முடியாது. அவைகள் வரலாறு ரீதியாக இருக்கிறது, அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்மை நோண்டி பார்க்கிறார்கள், கிளறி பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள், உஷாராக இருக்கிறார்களா என்பதற்காக. அருமையான சங்கைக்குரிய ஜமாத்தார்களை, பெரியோர்களை, இளைஞர்களை, நாம் வாழுகின்ற காலையில் மிக சோதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. ஆனால் இதனில் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கும் நம்முடைய சந்ததிகளை கண்ணியமானவர்களாக வாழ வைப்பதற்கும் நாமெல்லாம் சில விஷயங்களில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதற்கான ஒரு காலகட்டம் இது. ஆகையினால் நம்முடைய எதிர்ப்புகளை நாம் கடந்த வாரம் சொன்னோம். ஒவ்வொருத்தவர்கள் அதனை செயல்பட்டார்கள். இருந்தாலும் கூட மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக ஒரு விண்ணப்ப படிவம் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார்கள். அவைகளில் பெயர், ஊர், உங்களினுடைய கையெழுத்து, ஆதாரினுடைய நண்பர் என்று கேட்டிருக்கும். அதனை நீங்கள் எழுத வேண்டாம். இந்த மூன்றை மாத்திரம் எழுதி மாநில ஜமாஅத்துல் உலமா இந்தியன் லா கமிஷனோடு நேரடியாக விளக்கு துறக்க இருக்கிறது. இந்திய நமது மாநில ஜமாஅத்துல் உலமாவினுடைய செயலாளர், நமக்கு அருகாமையில் உள்ள புதுவையல் ஜும்மா பள்ளியினுடைய தலைமை இமாம் முகமது ரிதா பாக்கவி மிகச்சிறந்த ஆலிமாகவும் சமூகத்தில் சட்ட விஷயங்களை எதிர்கொள்வதில் மாபெரும் வல்லுநராகவும் பல்வேறுபட்ட தமிழகத்தின் அரபு கல்லூரிகளினுடைய மாணவர்களுக்கு பேராசிரியராகவும் இருந்தவர்கள். அவர்கள் கடந்த வாரம் மதுரை மாநகரத்தில் மிகப்பொரு சமூகத்தினுடைய அனைத்து பிரமுகர்களையும் ஒன்று கூட்டி அவர்களின் மூலமாக ஆலோசனை செய்து இந்தியன் லா கமிஷனோடு முஸ்லிம் பிரஷர் லா, இஸ்லாம் முஸ்லிம் தனியுரிமை சட்டமும் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையும் இணைந்து மத்திய அரசோடு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளால் நேரடியாக விவாதிக்க இருக்கிறார்கள். இந்தியாவின் சட்டம் என்ன, இஸ்லாமியர்களின் நிலை என்ன, ஷரியத்து சட்டம் என்ன, இதனால் பாதிப்பு என்ன, பாதுகாப்பு என்ன என்பதனை நேரடியாக விவாதித்து இந்த தேசத்தில் நாங்கள் நாட்டால் இந்தியர்கள், மார்க்கத்தால் இஸ்லாமியர்கள், மொழியால் தமிழர்கள் என்பதனை ஊரறிய உலகறிய உணர்த்தி நாங்கள் இந்த தேசத்திற்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம், என்கிற நன்றியற்றவர்களாக மாற மாட்டோம் என்பதனை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய இருக்கிறார்கள். அதற்கான ஒரு ஒருங்கிணைப்பிற்காக வேண்டி அவர்கள் நமக்கு விண்ணப்ப படிவங்களை தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் அந்த விண்ணப்ப படிவம் இருக்கிறது. அவைகளில் எல்லோர்களும் கையெழுத்து இடுங்கள். இளைஞர்கள் வீடுகளிலும் சென்று அந்த கையெழுத்துக்களை வாங்கி இன்ஷா அல்லாஹ் ஓரிரு நாட்களுக்குள்ளால் நீங்கள் என்னிடம் தருவீர்கள் என்று சொன்னால் அவைகளை மாநில ஜமாஅத்துல் உலமா சபைக்கு அனுப்பி அவைகளின் மூலமாக நம்முடைய உரிமைகள் இந்த தேசத்தில் அவைகளை பெற்று அவைகளின் மூலமாக நாம் அமல் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். இது விஷயத்தில் இதுபோன்று எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுது நாம் ஒருங்கிணைந்திட வேண்டும். அப்படி என்றால் மாத்திரம்தான் இந்த தேசத்தில் நாம் வாழ முடியும். நமக்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதனை நாம் தனியாக பேசி சமாளித்துக் கொள்ள வேண்டும். என்கிற மார்க்கம் என்று வருகின்ற பொழுது நாம் ஒருங்கிணைந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட காலம்தான் இந்த நாடு. அப்படிப்பட்டதுதான் ஒரு வேறுபட்ட நிலைப்பாடுகள் உடையவர்கள், ஆனால் நாட்டால் ஒன்றுபட்டு இருக்கிறோம். அந்த நிலை முஸ்லிம்களிடம் வர வேண்டும். ஷரியத்து சட்டங்களில் இருந்து எந்த சூழ்நிலையிலும் நாம் விலகிவிடக் கூடாது. அதே போல நிர்வாக பெருமக்கள் தலாக்கினுடைய விஷயங்கள் வருகின்ற பொழுது அங்கங்க இருக்கக்கூடிய அந்த ஆளுங்களிடம் அதனுடைய முறை என்ன என்பதனை சரியாக கேட்டதற்கு பின்னால் அதனுடைய விஷயத்தில் செயல்பட வேண்டும். தலாக்கினுடைய விஷயத்தில் நாம் தாமதிக்கிறோம், அவசரப்படவில்லை என்பதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் எந்த முறையில் அவர் தலாக்கு சொல்லுகிறார், அந்த தலாக்கினுடைய நிபந்தனைகள் என்ன, தலாக்கு விடப்பட்ட பெண் அந்த இதாவினுடைய காலம், இவைகளெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் பின்பற்றப்படவில்லை. தலாக் இறந்தவன் பெண்களித்தாய் இருக்கிறார்கள், தலாக்கு விடப்பட்ட பெண்களித்தாய் இருப்பதே கிடையாது. கேட்டால் சின்ன வயது என்று சொல்கிறார்கள். அதுவெல்லாம் ஷரியத் அல்ல. எப்பொழுது ஷரியத்தினுடைய மரபுகளை நாம் மீறுகின்றோமோ அப்பொழுதுதான் நமக்கு சோதனைகள் ஏற்படுகிறது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சங்கைக்குரிய சஹாபிகளும் எந்த தீனுல் இஸ்லாத்தின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்களோ, இந்த நாட்டில் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தார்களோ, அதேபோல் நாமும் இந்த தேசத்தில் வாழ வேண்டும், இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும், ஷரியத்து சட்டங்களை பின்பற்றி வாழ வேண்டும். அவைகளுக்கு எதிர்ப்புகள் என்று வருகின்ற பொழுது
அவைகளுக்கு பாதிப்புகள் என்று வருகின்ற பொழுது அது விஷயத்தில் நாம் போராட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழுகின்ற காலையில் நமக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான சோதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் முசீபத்துகளில் இருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை வீழ்ச்சி அடைய செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நன்மையின் பக்கம் சேர்த்தருள் புரிவானாக. நல்லடியார் குழுவோடு சேர்த்தருள் புரிவானாக. உண்மையின் உறவினிலே உயர வைப்பானாக. உள்ளத்தில் ஈமானை ஒளிர வைப்பானாக. கண்ணான அவன்பாவல் தந்து வைப்பானாக. தலைவரையின் நயத்திலேயே வாழச் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களின் நல்ல எண்ணங்களையும் ஈடேற்றி ஒளிர வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.